பென்சில் பிரச்சனையில் சக மாணவரை 8ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து பள்ளியில் படிக்கும் பிற மாணவர்களின் பெற்றோர்கள் பதற்றத்திற்குள்ளாகி பள்ளியில் குவிந்தனர். மிஸ் இவன் கிள்ளிட்டான், மிஸ் இவன் என்னை அடிச்சிட்டான் என பள்ளி குழந்தைகள் போடும் சண்டையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வன்முறை புகுந்திருக்கிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பில் நடந்த சம்பவம் இது. இந்த வகுப்பறையில் நண்பர்களாக இருந்த இரு மாணவர்கள் 2 மாதங்கள் முன் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான பென்சிலை வாங்கியுள்ளனர். இவர்களில் ஒரு மாணவரது பென்சில் காணாமல் போயிருக்கிறது. இதனால் நண்பர்களிடையே சண்டை ஏற்பட்டு 2 மாதங்களாக பேசாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் புத்தக பையில் அரிவாளை எடுத்து வந்த மாணவர் சக மாணவரை அரிவாளால் வெட்டியுள்ளார். தடுக்க வந்த வகுப்பாசிரியருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. நண்பனை வெட்டிய அந்த மாணவர் பள்ளியிலிருந்து தாமாகவே வெளியேறி காவல் நிலையத்திற்கு நடந்தே சென்று சரணடைந்துள்ளார். காயமடைந்த மாணவர், பள்ளி ஆசிரியர் ஆகியோருக்கு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. என் வீட்டு பென்சில் தான் இவன் சொல்லியிருக்கான், இல்ல என் பென்சில் சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசவே இல்லையா 1 மந்த் தான். திடீர்னு இன்னைக்கு காலையில எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கான். ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி மண்டையில அருவாளால வெட்டியிருக்கான் சார். என்ன மோட்டிவ் தெரியல. அருவாள் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கான். ஸ்கூல்ல உள்ள ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் சரி பக்கத்துல இருந்து சண்டை போட்டு அடிச்சுட்டானுங்கன்னு சொல்லலாம். நான் தான் மிஸ்கிட்ட போன் போட்டு அது என் பிள்ளை பென்சில் தான் வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லிதான் நான் பாத்துக்கிறேன் மிஸ்ன்னு சொன்னாங்க. இப்படி வெட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணானே எனக்கு இன்னும் தெரியல. என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவும் மாட்டான். அவன் 5 நேரம் தொழுவாளி. நோம்பு 30 நோம்பு புடிச்சிருக்கான். 5 நேரம் தொழுவான். என் பிள்ளை அவ்வளவு பொறுமையா வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் வீட்டுல பேசிக்கிடும். வெளியே சண்டை கூட அவன் போனது கிடையாது. சம்பவ இடத்தில் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராமன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சாதாரண சின்ன பசங்க சண்டை. அதுல விசாரணை பண்ணிட்டீங்களா சார்? பண்ணியாச்சு. இல்ல நேத்து ஏதோ அந்த பையன் ஏதோ கேலி பண்ணதாகவும் அப்படி சொல்லிட்டு அப்பலாம் ஒண்ணும் இல்ல. சின்ன சாதாரண ஸ்கூல் பசங்க நம்ம படிக்கிற காலத்துல நடக்கக்கூடிய சின்ன ஸ்கிரிமிஷ் இருக்கும் பாருங்க, அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய சீரியஸ் இஷ்யூ கிடையாது பசங்களுக்கு. பட் பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நடவடிக்கை எடுத்திருக்கான். பட் குவைட் நார்மல், சட்ட ரீதியா நடவடிக்கை. கவுன்சிலிங் கொடுப்போம்ல பசங்களை, அதுவும் குழந்தை தானே, அதுவும் குழந்தை தான், அதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார். பள்ளி மாணவர் வெட்டுப்பட்ட சம்பவம் அறிந்ததும் மற்ற மாணவர்களின் பெற்றோர் பள்ளியில் கூடியதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் மாணவர்களுக்குள் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அன்போடு ஒன்றில் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது தனியார் பள்ளியில் நடந்துள்ள சம்பவம் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களை சரியான பாதையில் வழி நடத்த வேண்டிய கட்டாயத்தை உணர்த்துவதாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருது.